சென்னையில இருக்காங்க, மாடியில ஆடு வளர்த்துட்டு இருக்காங்க. சரிங்கண்ணா. எப்படி தீவன முறை கொடுத்தா நல்லா இருக்கும்? எப்படி செலவை குறைக்கலாம்? ஆட்டு தீவனத்துல எதுவுமே ப்ரோட்டீன் 20% மேல இல்ல. நம்ம ஃபீட் 20% ப்ரோட்டீன் உங்க போட்டுருக்கோம். ஃபீடு கன்ஃபார்ம் வரும். கன்ஃபார்மா வரும். கிடா குட்டிகள் வளர்த்துறீங்க பாத்தீங்கன்னா காலையில கொஞ்சம் அடர் தீவனம், நைட்டு கொஞ்சம் அடர் தீவனங்க, மதிய நேரம் கொஞ்சம் சைலேஜ் கொடுத்து வளர்த்திக்கிறாங்க. நெல்லூர் ஜுடிப்பில் 7 கிலோ வரைக்குமே ஏறும். மாசத்துக்கு 7 கிலோ. நெல்லூர் ஜுடிப்பு ஏற பண்ணை நிறைய பண்ணை இருக்குங்கண்ணா. உங்க ஏரியால இருக்குதோ? இருக்குங்கண்ணா. எந்த ஊருக்குலாம் அனுப்புவீங்க? எத்தனை மூட்டைன்னு அனுப்புவீங்க? ஆனா பார்சல் தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்பிட்டு தான் இருக்குங்கண்ணா. வெள்ளாட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேக் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்மெல்ல வருங்கண்ணா. இந்த ஸ்மெல்லுக்கு கார் கண்டிப்பா சாப்பிடுங்க. எத்தனை மாசம் குட்டியில இருந்து இது கொடுக்கலாம்? 20 கிலோ குட்டிக்கு 800 கிராம் தான் அடர் தீவனங்கண்ணா. ஒரு நாள் ஃபுல்லாவே 800 கிராம் தாங்க. டிஎஸ்என் ஃபீட்ஸ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. நீங்க என்னென்ன தீவனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மக்காச்சோள சைலேஜ் 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா ஆட்டுக்கு குச்சி தீவனம் அறிமுகப்படுத்திருக்காங்க. சைலேஜ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா ரைட்டா? ஆனா சைலேஜுங்கிறது மக்காச்சோள தட்டை பதப்படுத்தி வருதுங்க. மக்காச்சோள தட்டு பால் கருதோட அறுத்து பேக் பண்ணி வருங்கண்ணா. நம்ம 50 கிலோ பேக் 350 ரூபாய் கொடுத்துருக்கோம். 1 கிலோ எவ்வளவு இப்போ? 1 கிலோ 7 ரூபாய்ங்கண்ணா. இது இப்படி ஆட்டு தீவனம் பண்ணலாம்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டாங்க, நான் ஒரு 2-3 தீவனம் வெளியே எடுத்து கொடுத்தங்க. ஒன்றும் நமக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலைங்க. அதனால நாங்களா டாக்டர் வச்சு ஃபார்முலா போட்டு ஃபீட் இப்போ போட்டிருக்கோங்க. ஆனா 50 கிலோ மூட்டை 1500 ரூபாய்ங்க. குச்சி தீவனங்கண்ணா. ஏன் குச்சி தீவனமா பண்ணிருக்கீங்க? ஆனா அது பவுடரா போடும்போது மூக்குல ஏறுங்கண்ணா. மாட்டுக்காக தான் தண்ணியில் கலந்து போடுவாங்க. அப்புறம் நவதானியம் போட்டோம்னா அதில் மினரல் மிக்ஸ் நம்ம ஆட் பண்ண முடியாதுங்க. அதனால நாங்கள் குச்சி தீவனமா போட்டிருக்கோங்க. இதுல என்னெல்லாம் கலந்துருக்கீங்க இந்த தீவனத்துல? ஆனா இதுல நம்ம தேவையான ஆட்டுக்கு தேவையான அனைத்து சத்துக்கள் இருக்குங்க. கடா குட்டிகளுக்கு ஃபைபருக்கு பாத்தீங்கன்னா தவிடு, கோதுமை தவிடு சேர்த்திருக்குங்க. எனர்ஜிக்கு மக்காச்சோளம், சோளம், புண்ணாக்கு, புரோட்டீனுக்கு புண்ணாக்கு 5 வகையான புண்ணாக்கு சேர்த்திருக்கேங்க. ஆனால் கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, சோயா புண்ணாக்கு அதிகமாக போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக கடுகு புண்ணாக்கு கொஞ்சம் சேர்த்திருக்குங்க. அப்புறம் பொட்டு ஐட்டம் உளுந்தம் போட்டு, துவரம் போட்டு வருங்க. ஆடுகளுக்கு தேவையான கால்சியட்டுங்கண்ணா, மினரல் மிக்சர், மல்டிவிட்டமின் எல்லாம் வந்துடுங்க. இப்போ டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் சேர்த்திருக்கேங்க. ஈஸ்ட் சேர்த்திருக்கோம். லிவர் டானிக் பவுடர் சேர்த்திருக்கோம். மொலாசிஸ் சேர்த்திருக்கோம். அதெல்லாம் இப்போ காட்ட முடியல, கொஞ்சம் லேட்டானங்காட்டி காட்ட முடியலைங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக ரா மெட்டீரியல்ஸ் காட்டுறேன். அவ்வளோ சேர்க்கணுமா தீவனத்தில்? ஆனால் நம்ம கிடா குட்டி வளர்த்தும் போது சேர்த்தனுங்கண்ணா. கிடா குட்டி ஏன்னா நம்ம 90 நாளுக்குள்ள அதோட வெயிட் ஏற்றுறக்கு வளர்த்திட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மாதிரி மேட்சில் இருந்துன்னா அந்த அளவுக்கு இல்லை, 6-7 மாதம் ஆகுங்க குட்டி வளர்ந்து வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம அந்த இடையே 3 மாசத்துல வெயிட் ஏற்றி விற்கணுங்கும் போது நம்ம அதுக்கு தேவையான சத்துக்கள் கொடுத்தாகணுங்க. உங்கள் தீவனத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தின்னுட்டு சரி கம்ப்ளைண்ட்கள் வருமா? செரிமான பிரச்சனை? ஆனால் செரிமான பிரச்சனை அடர் தீவனம் எந்த தீவனம் வச்சு சாப்பிட்டாலும் செரிமான பிரச்சனை வருங்கண்ணா. அதுக்கு நம்மளுக்கு முழுக்க அனுபவம் தேவைங்கண்ணா. அடர் தீவனம் வளர்த்தும் போது டாக்டர் ஒரு ரேஷியோ சொல்லியிருப்பாங்களா? உயிரிட கிலோக்கு இவ்வளவு? உயிரிட கிலோக்கு 4%ங்கண்ணா. ட்ரை மேட்டர் 4%னா 10 கிலோ குட்டிக்கு 400 கிராம். யூனிவர்சிட்டியில் ரெக்கமெண்ட் பண்றதுங்க. கால்நடை இதுல ஆராய்ச்சி பண்ணி சொன்னது அதுங்க. 4%. காலைல 200 கிராம், சாயந்தரம் 200 கிராம் 10 கிலோ குட்டி மாதிரி வளர்த்துவாங்கண்ணா. காலையில மதியம் போட்டு ஈவினிங் கடலக்கொடி போடுவாங்க, வைக்கோல் போடுவாங்க, சைலேஜ் போடுவாங்க. 2 நேரம் சைலேஜ் போட்டு 1 நேரம் அடர் தீவனம் போடுவாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி தான் செட் ஆகுங்கண்ணா. ஆனால் ஆட்டு தீவனம் தமிழ்நாடு ஃபுல்லா விற்கிறாங்க. ஏன் நான் உங்க ஆட்டு தீவனத்தை வாங்கணும்? கேரண்டி வெயிட் கெயின் இருக்குங்கண்ணா. கண்டிப்பா மாசத்துக்கு 4-5 கிலோ ஏறுங்க. பிரீடை பொறுத்து வெயிட் ஏறுங்கண்ணா. ஒவ்வொரு பிரீடை ஒரு மாதிரி வெயிட் ஏறும். மினிமம் 4 கிலோக்கு மேல கேரண்டி ஏறுங்க செம்மறி ஆடுகள்ல. இல்ல எல்லாரும் புண்ணாக்கு சேர்க்கிறேன், தவிடு சேர்க்கிறேன் எல்லாம் சொல்றாங்க. நீங்க என்ன ரேஷியோல சேர்க்கறீங்க? எப்படி என்ன? ப்ரோட்டீன் % 20% மேல வருங்க. ஆட்டு தீவனத்துல எதுவுமே ப்ரோட்டீன் 20% மேல இல்ல. நம்ம ஃபீட் 20% ப்ரோட்டீன் போட்டு உங்க ஃபீடு கன்ஃபார்ம் வரும். கன்ஃபார்மா வருங்கண்ணா. ஏற்கனவே எடுத்துட்டு இருக்க ஃபீடுமே நம்ம ஃபீட் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கங்க. தீவனத்தை காட்டுங்க பாப்பா எப்படி இருக்கு. என்ன அது ஏன் குச்சி தீவனமா பண்றீங்க? நான் குச்சி தீவனம் போட்டாதான் ஜீரணத்துக்கு நல்லா இருக்குங்க. திரும்ப அசைக்கு வரும். இந்த தீவனத்துல பாத்தீங்கன்னா நாங்க 16 வகையான பொருள் சேர்த்துறோங்கன்னா கூட கால்சைட்டு, மினரல் மிக்சர் ரெகுலரா வந்துருங்க. நாம எக்ஸ்ட்ரா ஈஸ்ட் போடுறோம், லிவர் டானிக் போடுறோங்க, டைஜஸ்டிவ் என்சைம் சேர்த்துறோங்க. ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் நிறைய தீவனம் போட்டு பார்த்தோங்க. எல்லாமே கலந்து போடும்போது நம்ம அந்த மினரல் மிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்றதுக்கு சிரமமா இருந்தது. ட்ரேஸ் மினரல்ஸ் ஆட் பண்ண முடியாது. அதனால நாங்க இப்ப பவுடர் ஆஃப் மேஷ் ஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து பெல்லட் அடிச்சு பண்றோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மினரல்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம், தேவையான சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட் பேக்கேஜுங்க. கிடா குட்டி வளர்த்துற கம்ப்ளீட் பேக்கேஜ். 30 ரூபா ரேட்டு கொஞ்சம் எப்படி இருக்குண்ணாச்சி? நான் நார்மலா ஆட்டு தீவனம் 30 ரூபாய்க்கு எல்லா பக்கம் போயிட்டு இருக்குங்கண்ணா. நாங்க அதுலயே பெஸ்ட் குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்குங்க. எந்த ஊருக்குலாம் அனுப்புவீங்க? எத்தனை மூட்டைன்னு அனுப்புவீங்க? ஆனா பார்சல் தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்பிட்டு தான் இருக்குங்கண்ணா. ஏற்கனவே நம்ம சைலேஜ் ரெகுலர் எடுத்துட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியுங்க. சைலேஜ் மினிமம் 2 மூட்டையில இருந்து பார்சல் கொடுத்துட்டு இருக்குங்க. இது மினிமம் 1 மூட்டையில இருந்து பார்சல் கொடுத்துக்கலாங்க. சரி, உங்க ரெக்கமெண்ட் எப்படி ஆச்சு? கிடா குட்டிகளுக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம்? கிடா குட்டிகளுக்கு ட்ரை மேட்டர் பாத்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 4%ங்கண்ணா. அதாவது 10 கிலோ குட்டிக்கு 400 கிராம் கொடுக்கணுங்க. காலையில் 200 கிராம், ஈவினிங் 200 கிராம். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி முறைப்படி வளர்த்துவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரணுங்க. இனிஷியலா ஒரு 5 குட்டி 10 குட்டி எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணணும். இப்போ நான் சொல்லாங்க ஒரு 10 கிலோ குட்டிக்கு 400 கிராம் சொல்றேன். 10 குட்டி ஒன்னா வளர்த்துவீங்க, 4 கிலோ போடுவீங்க. அதுல ஒவ்வொரு குட்டி கரெக்டாக 400 கிராம் சாப்பிட்ருக்கும்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒவ்வொரு குட்டி எச்சா சாப்பிடும், ஒரு குட்டி கம்மியா சாப்பிடும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அனுபவத்துல தான் கொண்டு வரணுங்க. நிறைய பண்ணைகள் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா 2 நேரம் அடர் தீவனங்க கிடா குட்டிகளுக்கு. அதாவது அந்த 90 நாள் செம்மறி கிடா வளர்த்துறீங்க, வேளாட்டு கிடா வளர்த்துறீங்க, 2 நேரம் அடர் தீவனம் கொடுத்துக்கிறாங்க. காலையிலயும் சாயந்தரம், இது ஈவினிங் டைம்ல. மதிய டைம்ல கொஞ்சமா சைலேஜ் கொடுத்துக்கிறாங்க. ஒரு 1/2 கிலோ வரைக்கும் சைலேஜ் கொடுத்து வளர்த்துக்கிறாங்க. அது குட்டி சைஸை பொறுத்து அளவு மாறுங்க. பெட்டையாடுகளுக்கு ஒரு ஐடியா சொன்னீங்களா? நீங்க வளர்த்தது எப்படி வளர்த்தீங்கன்னு சொல்லி. நாங்க வளர்த்தலைங்க, எனக்கு தெரிஞ்ச பண்ணையில் வளர்த்திட்டு இருக்காங்க. அவங்க தோட்டத்துல புல்லு போட்டிருக்காங்க. அது ஒரு நேரம் கொடுக்குறாங்க, ஒரு நேரம் அடர் தீவனம் கொடுக்குறாங்க, ஒரு நேரம் சைலேஜ் கொடுக்குறாங்க. அப்புறம் கள்ளக்கொடி கிடைக்கிறப்ப கள்ளக்கொடி, வைக்க புல்லம், அந்த பசுந்தீவனத்தை கலந்து கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் தோட்டம் இல்லாதவங்க
சரிங்க. சிட்டில இருக்கிறாங்க, சரிங்கண்ணா. அவங்களுக்கு ஒரு எளிமையான தீவன முறையை சொல்லி கொடுங்க. ஆனா தீவன முறை இப்போ எளிமையான தீவனம் இருக்காது, சைலேஜ் தாங்க எளிமையான தீவனம். கூட வந்து அடர் தீவனம் நம்ம கொடுக்கணும். நம்ம வெயிட் கெயின் பண்ணதா இருந்துச்சு, தாயாடு ப்ரீடிங் பண்ணதா இருந்துச்சு, அடர் தீவனம் தேவைங்க. அதனால நீங்க சைலேஜ் அடர் தீவனம் ரெண்டையும் வச்சே கொண்டு வந்துடலாங்க. கிடா குட்டி பண்ணையா இருந்தாலும் சரி, தாயாடா இருந்தாலும் சரி, மாட்டு பண்ணையா இருந்தாலும் சரிங்க. பெட்டையாடுகளுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படி வளர்த்திட்டு இருக்காங்கன்னா, சைலேஜ் அதிகமாகவும் அடர் தீவனம் கம்மியாகவும் கொடுத்து வளர்த்திட்டு இருக்காங்க. கிடா குட்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நேரம் அடர் தீவனம், 1 நேரம் சைலேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் சைலேஜ் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காதா? சைலேஜ்ங்கிறது பசந்தி தீவனங்கண்ணா, அதுல எந்த பிரச்சனையும் வராதுங்க. வரைக்கும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட் சைலேஜ் சாப்பிட்டதுனால இதாயிடுச்சுன்னு சொல்லி எந்த கம்ப்ளைண்ட் வரலைங்க. ஆனா சென்னையில இருக்காங்க, மாடியில ஆடு வளர்த்திட்டு இருக்காங்க. சரிங்கண்ணா. எப்படி தீவன முறை கொடுத்தா நல்லா இருக்கும், எப்படி செலவை குறைக்கலாம்? ஆனா இப்ப முக்கால்வாசி எல்லாருமே அடர் தீவனம் மட்டும் தான் கொடுத்து வளர்த்திட்டு இருக்காங்க. கிடா குட்டிகள் வளர்த்துறவங்க இப்ப அடர் தீவனம் மட்டும் தான் கொடுத்து வளர்த்திட்டு இருக்காங்க. அடர் தீவனம் அதிகமாகவும் சைலேஜ் வந்து கொஞ்சமா கொடுத்து வளர்த்திட்டு இருக்காங்க. செலவு குறைக்கிறதுக்காக சைலேஜ் கொடுக்குறாங்க. நீங்க அந்த மாதிரி அடர் தீவனம் வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோ குட்டிக்கு 400 கிராம் ரேஷியோங்கண்ணா. அதை நம்ம கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கணும். காலையில ஈவினிங் 2 நேரம் பிரிச்சு கொடுத்துட்டு மதியம் 1 நேரம் கொஞ்சமா சைலேஜ் கொடுத்து வளர்த்திக்கலாங்க. அதுதான் பெஸ்ட். ஆமாங்க. சைலேஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு செலவு குறையாகும். இந்த தீவனம் கொடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் கெயின் நல்லா இருக்குங்க. அண்ணாச்சி, உங்க தீவனம் உண்மையிலே வெயிட் ஏறுமா? ஆனா வெயிட் கேரண்டியே ஏறுங்கண்ணா. நாங்க டாக்டர் வச்சு ஃபார்முலா கொடுத்து போட்டிருக்கோங்க. வெயிட் கேரண்டி ஏறுங்க. எத்தனை கிலோ ஏறும் மாசத்துக்கு? ஆனா பிரீடை பொறுத்து ஏறுங்கண்ணா. மினிமம் 4 kgங்க. நெல்லூர் ஜிடிபில 6-7 கிலோ வரைக்கும் ஏறுங்க ஒரு மாசத்துக்கு. ஆமாங்க. முதல்ல விரும்பி சாப்பிடுமா? அவ்வளவு சத்துக்கள் இருக்குதா? இருக்குங்கண்ணா, கேரண்டியா இருக்கு. நீங்க எடுத்து போட்டு பார்த்துட்டு கூட சொல்லுங்க. பெல்லாட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேக் ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஸ்மெல்ல வருங்கண்ணா. இந்த ஸ்மெல்லுக்கு கார் கண்டிப்பா சாப்பிடுங்க. எத்தனை மாசம் குட்டியில இருந்து இது கொடுக்கலாம்? நம்ம கிடா குட்டி வளர்த்தும் போது 4 மாசத்து குட்டிக்கு மேலே எடுத்து வளர்த்துவாங்க. ஒரு உயிரோட 15 கிலோக்கு அந்த ரேஞ்சில இருந்து எடுத்து வளர்த்துறீங்க. உங்களுக்கு புதுசா வளர்த்துறீங்களுக்கு ஈஸியா இருக்குங்க. ஏற்கனவே ஒரு தீவனத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க தீவனத்தை டைரக்டா மாத்திரலாமா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்தணுமா? இல்லைங்க, கிராஜுவலா தான் பண்ணுங்கண்ணா. இனிஷியலா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் அதை குறைச்சிட்டு 100 கிராம் இது கொடுக்கலாங்க. அப்படியே 100 கிராம் 200 கிராம் சொல்லி ஒரு வாரத்துக்கு கட் பண்ணி தான் மாத்தணுங்க. ஒரே அடியே மாத்தக்கூடாதுங்க, கழிச்சல் வரும் கண்டிப்பா. இது செம்மறி ஆடுகளுக்கு மட்டும் தான் கொடுக்கலாமா, வெள்ளாடுகளுக்கும் கொடுக்கலாமா? செம்மறி ஆடு, வெள்ளாடு, கிடாக்குடி, தாயாடு எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க. ஆனா இது அப்படியே கொடுக்கலாமா, தண்ணியில தான் கலந்து கொடுக்கணுமா? ஆனா இது அப்படியே கொடுக்கலாங்கண்ணா. நம்ம தண்ணி கலந்து கொடுக்க வேலைக்கு குறைக்க இருந்தாதான் பெல்லட்டா போட்டிருக்காங்க, குச்சி தீவனமா போட்டிருக்கோம். நீங்க அப்படியே எடுத்து கொடுக்கலாம், சாப்பிட்டு திரும்ப அதை அசைக்கு வந்துக்கும். ஆனா புதுசா ஒருத்தர் பெரிய பண்ணை போடுறாங்க, அவங்க என்னென்ன செய்யணும் ஆடு வளர்ப்புல? ஆனா புதுசா ஒருத்தர் பெரிய பண்ண போடக்கூடாதுங்கண்ணா. அதுதான் முதல் விஷயங்க. முதல் தவறு அதான். ஆமாங்க. புதுசா வளர்த்துறீங்க, பெரிய பண்ணைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசா பண்ணக்கூடாதுங்க. அது எல்லாருமே சொல்லிட்டே தான் இருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. அந்த இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா புதுசா பண்ணியாகணும், பெருசா பண்ணியாகணும்னு சொல்லி பெருசா பண்ணிடுவாங்க. அது தப்பு. மினிமம் ஒரு 5 குட்டி 10 குட்டி இருந்து ஆரம்பிங்க. அதிகபட்சம் ஒரு 20 குட்டியில இருந்து கூட பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் சக்சஸ் வந்து அந்த 20 குட்டி எடுக்கிறீங்களா, அந்த 20 குட்டி இறப்பு இல்லாம விற்கிறதா உங்களோட முதல் சக்சஸ். ஒரு குட்டி கூட இறப்பு இல்லாம 20 குட்டி வாங்குறீங்களா, 20 குட்டி வித்துட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் பாஸுங்க. அடுத்தது ஒவ்வொரு பேட்ச் அந்த மாதிரி தான் செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச் வரும்போது உங்களுக்கு அதுல இருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். பண்ண முறையில் கிடா குட்டி எடுத்து வளர்த்துறவங்க செம்மறியாடு வெயிட் கெயின் நல்லா இருக்குங்க. வெள்ளாடு வெயிட் கெயின் கம்மியாக தான் வருங்க. அதாவது சிலர் வந்து நாட்டாடு எடுத்துட்டு மாசம் 4 கிலோ 5 கிலோ ஏறினாலும் ஏறாது. நாட்டு வெள்ளாடுலாம் ஏறவே ஏறாது. பல்லையாடுலாம் 2.5 கிலோ 3 கிலோ அவ்வளோதான் ஏறுங்க. கொடியாடு அதே மாதிரி தான் 3 கிலோ 3.5 கிலோக்குள்ளதான் ஏறும். நெல்லூர் ஜிடிப்பில் 7 கிலோ வரைக்குமே ஏறும். மாசத்துக்கு 7 கிலோ. நெல்லூர் ஜிடிப்பி ஏற பண்ணை நிறைய பண்ணை இருக்குங்கண்ணா. உங்க ஏரியால இருக்குதோ? இருக்குங்கண்ணா. அது மாதிரி இல்லைங்க, சரௌண்டிங்ல இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பண்ணைகள் இருக்குங்கண்ணா. நெல்லூர் ஜிடிப்பி வளர்த்துறாங்க. மாசம் 7 கிலோ. ஆமாங்க. அவங்க தீவன முறை எல்லாமே அவங்க வந்து அனுபவத்திலிருந்து கொண்டு வந்ததுதாங்கண்ணா. எதா இருந்தாலும் முழுக்க அனுபவம் தான் இதுல முக்கியங்கண்ணா. நம்ம ஃபார்முலா போட்டு புக்ல படிக்கிற மாதிரிலாம் ஆடு வளர்த்த முடியாதுங்க. முழுசா அனுபவப்படணுங்க. 2 வருஷமா தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் அதுக்கப்புறம் தான் நீங்க ஆடு வளர்த்துல முழுசா கெயின் பண்ண முடியும். ஆனா வருங்காலம் எல்லாராலையும் தோட்டம் வளர்த்து செடி வளர்த்து தீவனம் போட்டு முடியாது. ஆனா வருங்காலம் இல்லைங்க, இப்பவே முடியுங்க. ஆமா ஆமா, இப்பவே முடியறது இல்லைங்க. இப்பவே எல்லாருமே பாத்தீங்கன்னா சைலேஜுக்கு மாறிட்டாங்க. முக்காவாசி ஃபார்ம் சைலேஜுக்கு மாறிட்டாங்க. ரெடிமேட் தீவனம் தான் இன்னும் வருங்காலம். ஆமாங்கண்ணா. வருங்காலம் இருப்பாங்க. ஆனா குறைஞ்சிட்டே வருங்கன்னு வச்சுங்களேன். அதாவது நம்ம தீவனம் உற்பத்தி பண்ணி கொண்டு போறீங்க, குறைஞ்சிட்டே வர்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இல்லாத அளவுக்கு இப்போ ஆடு வளர்ப்பு ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குங்க. கிடா குட்டி எடுத்து வளர்த்துறீங்க ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்காங்க. நல்லதான். ஆனா அதே வந்து எல்லாருமே முக்கால்வாசி பாத்தீங்கன்னா இந்த அடர் தீவனம் மட்டும் தான் கொடுத்து வளர்த்திட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு தீவனம் முறையில் வளர்த்துறாங்கண்ணா. உங்க தீவனம் கொடுத்து வளர்க்கும் பட்சத்துல ஒரு 5 கிலோ வந்தாலும் நமக்கு லாபம் கிடைக்குமா? தீவன செலவே 1 கிலோ 30 ரூபா வந்துருது. ஆனா கண்டிப்பா கிடைக்குங்கண்ணா. இப்ப நம்ம 30 ரூபாய்னா ஒரு குட்டிக்கு பாத்தீங்கன்னா 10 கிலோ குட்டிக்கு ஒரு 400 கிராம் போடுறாங்க. நம்ம ஏவரேஜ் எல்லாமே வெயிட் பண்ணி கரெக்டா கால்குலேட்டர் போட்டு பார்த்தோம்னா தெரிய வருங்க. தீவனத்திலயும் இருக்குங்க, நம்ம வளர்ப்பு முறையிலும் இருக்கு. நம்ம அனுபவம் வேணும். குட்டி வந்து இறப்பு இல்லாம கொண்டு வந்தா லாபங்க. சென்னையில ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. தீவனம் கிடையாது, சரி, ஒண்ணும் கிடையாது. ஒரு 2 சென்ட் இடம் மட்டும் தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க, எப்படி வளர்க்கலாம் என்ன அது? ஆனா நீங்க கிடா குட்டி வளர்த்துறது பெஸ்ட்டுங்க. அந்த மாதிரி இடத்துல தாயாடு வளர்த்தலாங்க. தாயாடு வளர்த்தும் போது பாத்தீங்கன்னா சிரமங்கள் அதிகம். ஆனா தாயாடுகள் வளர்த்தும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசுந்தீவனம் கொஞ்சமா கொடுக்கணுங்க. நம்ம தாயாடுகள் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங்கா வச்சு கொண்டு வருவோம். கிடா குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் பேட்ச் 4 மாசம் பேட்ச் தாங்க. பிரச்சனை இல்லை. இப்ப நமக்கு இட வசதி இல்லாதப்ப கிடா குட்டினா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாத்திக்கலாம். மழை காலத்துல சேறு சகதி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல இருந்து நம்ம பண்ணையிலே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாத்திக்கலாம். தாயாடுகள் அப்படி எதுவுமே பண்ண முடியாது. ஒரு இடத்துல பண்ணிட்டோம்னா கடைசி வரைக்கும் அந்த இடத்துல நீட்டா கொண்டு போகணும். இல்ல சிட்டியில ஆடு வளர்க்குறவங்களுக்கு எளிமையான தீவன முறையை சொல்லி விடுங்களேன், எப்படி வளர்க்க? மொட்டை மாடியில் வளர்த்த மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஆமா. ஆனா அதுக்கு பண்றாங்க. சென்னையில வளர்க்கணும்னு ஆசைப்படுதாங்க. சரி, தீவனங்கள்லாம் விலைக்கு வாங்கி போடணும். எப்படி விலைக்கு வாங்கி போட்டாலும் சீப் அண்ட் பெஸ்டா போடணும். ரேட்டு எல்லாம் காஸ்ட்லியா இருக்கு. 30 ரூபா 40 ரூபாய் போட்டு குட்டியை வளர்த்துருவாங்க. சரி. அந்த விலைக்கு விற்க முடியாது.
உற்பத்தி செலவு கூடிரும். ஆனா கிடா குட்டிகள் வளர்த்துறீங்க பாத்தீங்கன்னா காலையில கொஞ்சம் அடர் தீவனம், நைட்டு கொஞ்சம் அடர் தீவனங்க, மதிய நேரம் கொஞ்சம் சைலேஜ் கொடுத்து வளர்த்திக்கிறாங்க. இப்போ 40% சொன்னோம்னா இதுல 30% வந்து அடர் தீவனம் கொடுத்துட்டு 10% 3 சைலேஜ் தீவனம் போதுங்களா? வயிறு நிரம்பிடுமா? போதுங்கண்ணா. இப்போ குட்டிக்கு பாத்தீங்கன்னா 20 கிலோ குட்டிக்கு 800 கிராம் தான் அடர் தீவனங்கண்ணா. ஒரு நாள் ஃபுல்லாவே 800 கிராம் தாங்க மேக்ஸிமம். ஆமாங்க. அந்த 800 கிராம்ல 600 கிராம் அடர் தீவனம் கொடுத்துட்டு ஒரு 1/2 கிலோ சைலேஜ் கொடுத்துக்கிறாங்க. ஆனா தாயாடு வளர்ப்புல எல்லாம் தோட்டம் வச்சிருக்கீங்க இப்போதைக்கு வளர்த்திட்டு இருக்காங்கண்ணா. ஏன்னா யாரும் வந்து இந்த மாதிரி முழுக்கா பேக்கேஜ் தீவனத்தை நம்பி இன்னும் தாயாடு யாரும் அதிகமா வளர்த்தலைங்க. சைலேஜ் போட்டு வளர்த்துறாங்க. அவங்க சைலேஜ் போடுறாங்கன்னா அவங்க சைலேஜ் வந்து சொந்தமா உற்பத்தி பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்களே குட்டி வாங்கிட்டு வந்தோடனே நம்ம என்ன செய்யணும்? வாங்கிட்டு வந்தோடனே சுடுதண்ணி தாங்கண்ணா. ஒரு 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு சுடுதண்ணி கொடுக்கணுங்க குடிக்கிறதுக்கு. சின்ன குழந்தைகள் கொடுத்த மாதிரியா கொடுக்கணும்? கோழி குஞ்சு மாதிரி தாங்கண்ணா ஆடு புதுசாக அதாவது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லோக்கல் ஏரியாவில் குட்டி வாங்கிக்கிங்க. கிளைமேட் அடாப்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து எல்லா பக்கம் நம்ம சென்னையில் இருந்துட்டு நம்ம கன்னியாகுமரியில் போய் ஆடு வாங்கிட்டு வந்தோம்னா அந்த குட்டி வந்து சேர்றதுக்கு 3 நாள் 4 நாள் ஆகும். 4 நாளில் புதுசாக டயர்டாகி போயிடும். ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த குட்டியை நீங்கள் காப்பாற்றிடுவீங்க. புதுசாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் வரும். 3 நாளைக்கு 4 நாளைக்கு வெந்நி கொடுக்குறோம். அடுத்த நாள் என்ன செய்யணும்? ஆடு வளர்ப்புல பக்கத்தில் இருக்க வெட்டினரி டாக்டர் பிடிச்சி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கண்ணா. உங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டுங்க. யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. இனிஷியலாக நீங்கள் பழகுங்க. அது வரைக்கும் ஒரு வெட்டினரி டாக்டர் நல்ல டாக்டராக வச்சு நீங்கள் கூட வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு 2 பேட்சுக்கு நீங்கள் வெட்டினரி டாக்டர் கூட வச்சு அவங்க மூலமாக பண்ணுங்க. நான் புது ஆட்டு பண்ணையாளர்கள் தயவு செஞ்சு எல்லா பண்ணை போய் பாருங்க. உங்க ஏரியாவில் இருக்கிற பெரிய பெரிய பண்ணைகளை போய் பாருங்க. தொழில்முறையாக ஆடு வளர்த்துறீங்களை போய் பாருங்க. பார்த்து அவங்க இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ணிக்கங்க. குறைஞ்சது ஒரு வருஷமாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்காக பண்ணுங்க. R&D பண்ணுங்க. என்னென்ன தீவன முறை, நோய் மேலாண்மை எல்லாம் பழகுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆடு வளர்த்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்தது நீங்கள் நம்ம லோனை போட்டு அது போட்டு அமௌண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி டக்குன்னு ஆடு வளர்த்தி போட்டோம்னா சிரமங்க. வாங்கி போட்டதுக்கப்புறம் நம்ம அதை வளர்த்து தெரியாது, வளர்த்தனாலும் விற்பனை செய்ய முடியாது. லாஸ் கண்டிப்பாக வரும். 3 மாசத்துல வந்துட்டு ஒரு 6-7 லட்சம் விட்டுட்டு போறதுக்கு நான் தெரிஞ்ச பண்ணி நிறைய பண்ணி இருக்குங்கண்ணா. நம்ம ஊர் சைடு தாங்க, தூத்துக்குடி சைடு எனக்கு கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காரு. 150 குட்டி வாங்கி 80 குட்டி அவுட்டு. அவரு ஓப்பனாக சொல்லிட்டாரு. தெரியாம அவசரப்பட்டு ஆரம்ப நிலையில 1 வருஷத்துக்கு இந்த ஆடு வளர்ப்பே தோல்வி தானோ? தோல்வியில இல்லைங்கண்ணா. நம்ம கத்துக்கணுங்க. இப்போ நம்ம படிக்கிறதுனா 5 வருஷம் காலேஜ் போறோம், 4 வருஷம் 5 வருஷம் காலேஜ் போறோம். அப்போ நம்ம என்ன வருமானத்தை நினைச்சா ஓடிட்டு இருக்கோம்? அந்த மாதிரி இது நம்ம ஒரு கல்வியா அறிவா நினைச்சு கத்துக்கணுங்க. இப்போ நம்ம இதுதான் தொழில். ஆடு வளர்ப்பே படிக்கணுங்க, கத்துக்கணுங்க. நம்ம முழுசா எந்த தொழிலாக இருந்தாலும் கத்துக்கணும். 1 வருஷம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு தொழில் வந்து எடுத்துட்டு ஒரு 4 மாசம் பண்ணிட்டு விட்டு போறதில்ல, லைஃப் லாங்கா பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க ஒரு வருஷத்தை வந்து செலவு பண்றது தப்பு இல்லை. ஆடு வளர்ப்பு தொழில் வருங்காலம் எப்படி இருக்கும்? வருங்காலம் நல்லா இருக்குங்க. ஏன்னா மீட்டு கன்சப்ஷன் அதிகமா போயிட்டு இருக்கு. அதனால வந்து தேவைகள் அதிகமாயிட்டு தான் இருக்கும். நம்ம முறையா கத்துட்டு பண்ணா நல்லா இருக்கும். வருங்கால இளைஞர்கள் நிறைய ஒரு ஆடு பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதாங்க நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அவசரமா வாங்குறாங்க, காலேஜ் முடிக்கிறாங்க, அடுத்து வீட்டுல ஒரு போராடி சண்டை போட்டு 1 லட்சம் 2 லட்சம் வாங்கி ஆடு வாங்கிடுறாங்க. வளர்த்து தெரியறது இல்லை, லாஸ் ஆகுது. அவங்கள வச்சு எல்லாமே அந்த மாதிரி போயிட்டு இப்போ நிறைய பண்ணைகள் பெரிய பெரிய பண்ணைகள் மூடுறது நம்ம நிறைய யூடியூப்ல பார்த்துட்டே தான் இருக்கும். தயவு செஞ்சு உங்களுக்கு முழுக்க அனுபவம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆடு வளர்த்துவாங்க. ஆடு மாடு எதா இருந்தாலும் பண்ணை சார்ந்த தொழில் அதுக்கப்புறம் வாங்க. இப்போ ஆடு மாடு கோழி பண்ணைங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயிருள்ள பொருள், உயிர் சார்ந்தது. அது நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இழப்பு அதிகமா இருக்கும். அதனால நீங்க தயவு செஞ்சு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க. கண்டிப்பா லாபம் இருக்கு. லாபகரமான தொழில் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிசினஸ்ங்க. அதாவது சென்சிட்டிவான ஒர்க்கு. நீங்க தெளிவா தெரிஞ்சு பண்ணணும். திருப்பூர் மாவட்டம் காங்கயத்துல இருந்து வர்றாங்க. எங்களது கடை இருக்குதுங்க. 2 நாளைக்கு ஒரு லோடு ஏற்றிட்டு போவாங்க. இது வந்து நம்ம சொந்த வண்டிங்க. கடைக்கு தான் கொண்டு போறோங்க. எப்பவுமே பொருள் தரமா இருக்குங்க. அதுவும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை தட்டு தோட்டத்துல போய் நல்லா பவுனாட்டு அரைச்சிங்க மக்களுக்காக சேவை பண்றாங்க. இது வந்து உங்களுக்கு 2 மாசம் வச்சுக்கலாம். அதனால வந்து இது வந்து எந்த கெடுதலும் இல்லை, எந்த கெமிக்கலும் இல்லை, முழுசெல்லாம் இருக்குதுங்க. இது பாருங்க, நானே சாப்பிட்றேன். இந்த மருந்தும் இல்லை, எதுவும் இல்லைங்க. அதை நாங்க வந்து வியாபாரிக்கு விற்கிறோங்க, சேல்ஸுக்கு கொண்டு போறோங்க. நாங்க வாங்கி மாட்டுக்காரங்களுக்காக சேல்ஸ் இது பண்றோம். ஏன்னா இது 50 கிலோமீட்டர் அவங்க ஒரு மூட்டைக்காக வந்து எடுக்க முடியாதுங்க. அவங்க மொத்தமா உங்க கடையில அதனால எங்க கடையில வந்து நாங்க சில்லறை வியாபாரம் பண்றாங்க. நான் ஒரு 10 மூட்டை 20 மூட்டை கேட்கற ஆளுக்கும் கொடுக்குறோங்க. பெரிய ஹோல்சேல் கடைங்க. எல்லா வியாபாரம் பண்றாங்க. இந்த ஆட்டு தீவனம் எல்லாமே பண்றாங்க. அங்க விரும்பி வாங்கிட்டு போறாங்க. 2 நாளைக்கு ஒருக்க அங்க கம்பெனிக்கு வருவாங்க. கடை திருப்பூர் மாவட்டம் காங்கயத்துல வந்து வாக்கியாமேட்டுல இருந்து உள்ளர வரணுங்க. இப்ப எத்தனை மூட்டை ஏத்த வந்திருக்கீங்க? இதுல வந்து 50 தான் ஏத்துவாங்க. ஒரு வண்டிக்கு வந்து 50 மூட்டை ஏத்துவாங்க. அப்பதானுங்க வாடகை கட்டுப்படி ஆகுங்க. அதனால நாங்க ரெகுலரா வந்து விரும்பி எடுக்கிறோங்க. பால் நல்லா இருக்குதுங்கிறாங்க. வாங்கிட்டு போறாள் தரமா இருக்குது. ஏன்னா நாங்க ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறோம். ஏன்னா நாங்க இந்த ஸ்டாக் வைக்கிறது இல்லை. இங்க வந்து 7 ரூபாய்க்கு வாங்குறாங்க. செலவெல்லாம் போக எங்களுக்கு 1 ரூபா இருந்தா போதுங்க. அங்க 1 ரூபா லாபத்துக்கு கை மாத்தி விடுறோங்க. சைலேஜும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்குங்க. எல்லா பொருளும் கிடைக்குங்க. ஆடு மாடு மக்காச்சோளம் எல்லாமே வாங்கிட்டு போறாங்க. அண்ணா ஈரோடு மாவட்டங்க, பெருந்தர வட்டம் வெள்ளோடுங்க. அண்ணா நாங்க முத ஒரு மூட்டை தான் சாம்பிளுக்கு எடுத்தோம். நல்லா இருந்தது. ஆட்டுக்கு மாட்டுக்கு குதிரைக்கு நாங்க பண்ணையே வச்சிருக்கிறோம். குதிரை ஒரு 10 ரூபாய் இருக்குது. அதனால பாருங்க, குதிரைக்கு வந்து இப்ப 12 மூட்டை எடுத்துட்டு போறோம். நல்லா இருக்குங்கண்ணா. ஒரு மூட்டை எவ்வளவு தர்றேன்? 350ங்கண்ணா.
1 கிலோ 7 ரூபாவா? ஆமாங்கண்ணா. குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது? குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டிங்கண்ணா. எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்குதா? கம்ப்ளைண்ட்ல எதுவும் இல்லைங்கண்ணா. கழிச்சல் போது ஆடுக்கு மாடு அதெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லைங்கண்ணா. அருமையா இருக்குது, எத்தனை நம்பி வருஷம்? எடுக்கலாம். எத்தனை வருஷமா இந்த சைலேஜ் தீவனம் போட்டுட்டு இருக்கீங்க? அண்ணா நாங்க இப்பதான் 1 மாசம் ஆகுதுங்கண்ணா. வேற ஒரு நம்ம நண்பர் போட்டுட்டு இருந்தாரு, அவர் 1 வருஷமா போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, அதுக்கப்புறம் நாங்க 1 மாசமா நாங்க இங்கதான் வந்து எடுத்துட்டு இருக்கிறோம். ஆடு மாடு விரும்பி சாப்பிடுதா? நல்லா சாப்பிடுதுங்கண்ணா. ஒரு வேளை தீவனத்தையும் நாங்க மேய்ச்சலே ஒரு வேலைக்கு குறைச்சிட்டோம் இதை போடுறதுனால. மேய்ச்சல் போகாம இந்த தீவனத்தை கொடுத்தே வளர்த்துடலாமா? ஆடு மாடு வளர்த்தலாம், கோழி தாராளமா வளர்த்தலாங்க. ஆனா இது நம்மளது ஆடு சாப்பிடுதுங்க, மாடு சாப்பிடுது, குதிரையும் சாப்பிடுது. நாங்க முத குதிரைக்கு தான் ஒரு மூட்டை எடுத்த சாம்பிளுக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. எல்லாம் இப்ப நல்லா விரும்பி சாப்பிடுதுங்கண்ணா. மாட்டுக்கு பால் கறவை எப்படி இருக்கு? பாலுக்கு ஒரு படி சேர்த்தியே வருதுங்கண்ணா, தப்பு வராதுங்க. 1 கிலோ 7 ரூபாய் தான். ஆமாங்கண்ணா. இந்த 7 ரூபாய்க்கு வேற ஏதாவது தீவனங்கள் ஆடு மாடு கோழிக்கு கிடைக்குதா? 7 ரூபாய்க்கு எது கிடைக்கிறது இல்லைங்கண்ணா. இப்ப எல்லா தீவனம் என்ன ரேட்டுக்கு போயிட்டு? அண்ணா பாலத்தை விட ஒரு மூட்டை 1000 ரூபாய்க்கு போகுதுங்கண்ணா. அதுக்கு இது எவ்வளவோ நல்லா குவாலிட்டி பெஸ்ட்டுங்கண்ணா. திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எந்நேரம் வந்தாலும் கொடுக்குறாங்க. டெலிவரி எல்லாம் கரெக்டா இருக்குங்கண்ணா. தமிழ்நாடு முழுசு இவங்க கொடுக்குறாங்கண்ணா. தப்பு டெலிவரி வராது, பண்றாங்க. டெலிவரி பண்றாங்க.